தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் 26 சுற்றுலா பயணிகளின் உயிர்களை பலிவாங்கிய பயங்கரவாத தாக்குதல் ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியது. இந்த தாக்குதலுக்கு பின் நடந்த மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் பிரதமர் மோடி போட்ட ஒரு உத்தரவு பற்றி இப்போது தெரியவந்துள்ளது. அதாவது, அமைச்சர்கள் யாரும் அரசு தொடர்பான எந்த விஷயத்தையும் பொதுவெளியில் விவாதிக்க வேண்டாம். அதைவிட முக்கியமானது, மொபைல் போனில் அரசு விவரங்கள் குறித்து யாரும் பேசவே கூடாது. பாதுகாப்பு தொடர்பான விவரங்களை சக அமைச்சர்களிடம் மொபைலில் பேசும்போது வாய் தவறி பேசிவிடுவீர்கள். இதனால் விஷயம் லீக் ஆகிவிடும். எனவே மொபைல் போனில் அதிகம் பேச வேண்டாம் என பிரதமர் மோடி அதிரடி உத்தரவு போட்டுள்ளாராம். ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என மோடி தலைமையிலான அமைச்சரவைக் கூட்டம் முடிவெடுத்தது. ஆனால் இது தொடர்பான எந்த செய்தியும் முன்பாகவே வெளியாகவில்லை. பத்திரிகையாளர்கள், ஏன் கட்சிக்காரர்களுக்கு கூட இப்படி ஒரு முடிவை மோடி எடுப்பார் என தெரியவில்லை. இதற்கு காரணம் மோடியின் அந்த அதிரடி உத்தரவுதான் என்கின்றனர். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது ஒரு அமைச்சர் இன்னொரு மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதினால் கூட உடனே அது தினசரி பேப்பர்களில் வெளியாகும். 2 அமைச்சர்களுக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடும் வெளியே தெரியும். ஆனால் மோடி பிரதமரான பின் அமைச்சர்களுக்குள் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது வெளியே தெரியாமல் இருக்க மோடியின் உத்தரவுதான் காரணம் என்கிறது பாரதிய ஜனதா வட்டாரம்.